கொட்டி போன உங்கள் முடி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணுமா, மறுபடியும் முளைச்சி வரணுமா, அப்போ இந்த டிப்பையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனலில் வர இந்த டிப்பையெல்லாம் ஃபாலோ பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்னோட கொட்டி போன முடியெல்லாம் நிறைய முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு நான் எடுத்த ஹேர் கேர் ரொட்டீனை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்கால்ஃபில் பார்த்தீங்கன்னா அடர்த்தி நிறைய தெரியும், ஆனால் நுனி முடியில் அடர்த்தி ரொம்ப கம்மியாக தெரியும். என்னோட முடி அந்த அளவுக்கு நீளம் இருந்தது, அடர்த்தியும் இருந்தது. ஆனால் 40 above அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்ததுனால முடி கொட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் என்னோட சேனலில் வர எல்லா டிப்பையும் நான் ஃபாலோ பண்ணினேன். ப்ரோட்டீன் லட்டுவாக இருக்கட்டும், கருவேப்பிலை மோர், இதெல்லாமும் ஃபாலோ பண்ணினதுக்கப்புறம் என்னோட கொட்டி போன முடி எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னென்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணினேன் அப்படிங்கிறத நான் இனி வர வீடியோஸில் சொல்கிறேன். நான் என்ன ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணணும்னோ அதையெல்லாம் பாப்பாவுக்கும் நான் பண்ணினேங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் எல்லாமே ப்ரோட்டீன் லட்டுவாக இருக்கட்டும், கருவேப்பிலை மோராக இருக்கட்டும், எல்லாருமே குடிப்போம். அதனால தான் இந்த ரிசல்ட். முடிக்கான கேர் எடுக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா கொட்டி போன முடி கொட்டி போன வாக்கிலே இருந்திருக்கும், ரிவர்ஸ் ஆகிருக்காது. ஆனால் கொட்டி போன என்னோட முடியெல்லாம் முளைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருவேப்பிலை ஹேர் பேக், கருவேப்பிலை மோர் குடித்தேன், ப்ரோட்டீன் லட்டு சாப்பிட்டேன், செம்பருத்தி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சேன். இதனால தான் என்னோட முடி ரிவர்ஸ் ஆச்சு. இதையெல்லாம் நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடி வளர்ச்சி இருக்குங்க. பிளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.